அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மின்குரல்கள் பாகம் 1. மே 1944 அக்டோபர் 1944 வரைக்கும் உள்ள பகுதிகளை படிச்சுட்டு இருக்கோம். நூத்தி 10வது பேஜ்ல உள்ள பகுதி. பாபுஜி இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறத பத்தி கேட்டிருப்பாரு. அதுக்கு லாலாஜி அது உங்களுக்கு தேவை கிடையாது, உங்களுடைய வேலை அது இல்லை, உங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தியிருப்பாரு. இதுதான் நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு தொடர்றோம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு தீர்வு என்னன்னு கேட்கிறாரு. அந்த விஷயத்துக்கு பதில் லாலாஜி சொல்றாரு, மதிப்பிற்குரிய லாலாஜி. தனிமனித மனம் பிரபஞ்சமளாவிய மனதுடன் தொடர்பு கொண்டால் மனதின் வலிமை அதிகரிக்கும். எனினும் நீங்கள் அதனை செய்ய தேவையில்லை. நீங்கள் சக்தியை பற்றி நினைத்த மாத்திரத்தில் அது உங்கள் எண்ணத்திற்கு பக்கபலமாக இருக்கும். இது ஒரு சாதாரணமா பாக்குறப்ப ஒரு சிம்பிளா தெரியுது. ஆனா இது ஒரு டெக்னிக். அதாவது இண்டிவிஜுவல் மைண்டு, காஸ்மிக் மைண்டு. இண்டிவிஜுவல் மைண்டுங்கிறது நம்மளுடைய மனசு. நம்மளுடைய மனதுல வலிமை குறைவு. நம்ம மனதுல நிறைய ஆற்றல்கள் இருந்தாலும் மன வலிமை குறைவாக இருக்கிறது நமக்கு. இப்போ ஒரு மனிதனுடைய மன வலிமையை அதிகரிக்க என்ன பண்றதுங்கிறது தான் டெக்னிக். அப்ப நம்மளுடைய மனதை காஸ்மிக் மைண்டோட கனெக்ட் பண்ணோம்னா, ஒரு நிமிஷம் கனெக்ட் பண்ணி வச்சோம்னா அந்த மனதினுடைய வலிமை அதிகரிக்கும். அப்ப இது ஒரு அபியாசி தானா செய்து கொள்ளலாம். ஒரு ப்ரிசெப்டர் செய்யற டெக்னிக் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் மைண்டையும் காஸ்மிக் மைண்டையும் கனெக்ட் பண்ணால் மனதின் வலிமை அதிகரிக்கும். இவ்வளவு நாள் இது தெரியாம போயிடுச்சே, இந்த டெக்னிக் நமக்கு நம்ம மனதோட வலிமையை எவ்வளவோ அதிகரித்துக்கலாமே அப்படின்னா, டெக்னிக்கா சொல்ற இந்த விஷயத்தை தான் நம்மளுடைய மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, மாஸ்டரின் நினைவில் வேலை செய்யுங்கள்ங்கிற சாதாரண விஷயமா சொல்றாங்க. இப்போ மாஸ்டருடைய மைண்டுங்கிறது காஸ்மிக் மைண்ட்னு வச்சுக்குவோம், என்னுடைய மைண்டுங்கிறது தனி மனித மனதுன்னு வச்சுக்குவோம். இப்ப நான் வேலை செய்யும் பொழுது ஒரு நிமிடம் உள்ளார போய் சென்ட்ரிங் ஆகி என்னுடைய மனதை மாஸ்டருடைய மைண்டோட கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கான முழுமையான மன வலிமை எனக்கு கிடைக்குது. இவ்வளவுதான். எவ்வளவு ஒரு பெரிய டெக்னிக்க எவ்வளவு ஒரு சாதாரண விஷயத்துல செஞ்சுறாங்க. இதை நம்ம அப்படி செஞ்சு பழக்கப்படாம நம்ம என்ன நினைக்கிறோம், மாஸ்டர் நினைச்சேன் நடந்துருச்சு, மாஸ்டர் நினைச்சேன் நடந்துருச்சுன்னு ஒரு அற்புதமாக கருத ஆரம்பிக்கிறோமே ஒழிய அது உள்ளார இருக்கிற சயின்ஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த சயின்ஸ் இதுதான், லாலாஜி சொல்றதுதான். எப்பயுமே ஒரு இண்டிவிஜுவல் மைண்டை ஒரு காஸ்மிக் மைண்டோட கனெக்ட் பண்ணோம்னா இண்டிவிஜுவல் மைண்டோடைய கெப்பாசிட்டி, இண்டிவிஜுவல் மைண்டோடைய வலிமை அதிகரிக்கும். இது உலகத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம்தான். ஒரு சார்ஜ் குறைஞ்ச ஒரு பேட்டரிய ஒரு ஃபுல் சார்ஜ்ல இருக்கிற ஒரு கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இதோட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அது அங்கேருந்து கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணிக்குது. ஒரு வீக்கா இருக்கிற மேக்னெட்டை பவர்ஃபுல் மேக்னெட்டோட ஒட்ட வச்சோம்னா இந்த மேக்னெட்டோட பவர் அதுல இருந்து இங்க வந்துடுது. ஒரு சூடு கம்மியா இருக்கிற ஒரு பொருளை சூடான ஒரு பொருளோட பக்கத்துல ஒட்ட வச்சோம்னா இந்த சூடு கம்மியா இருக்கிற பொருள் சூடு அதிகமா இருக்கிற பொருள்ல இருந்து சூடை எடுத்துக்கிட்டு அதுவும் சூடாகுது. அதுதான் இங்கேயும் ஒண்ணு. சாதாரணமா இயற்கையில எல்லா விஷயமும் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்குள்ளாரதான் ரகசியம் இருக்கு. இதெல்லாம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதெல்லாம் நம்ம மனதளவுல பயன்படுத்துறது இல்லை இந்த டெக்னிக். இப்ப நான் ரொம்ப ஒரு எனக்கு ஒரு மனதுல ஒரு சோர்வு இருக்கு அப்படின்னா எனக்கான டெக்னிக் என்ன, இல்ல எனக்கு ஒரு ப்ரிசெப்டர் பயன்படுத்துற டெக்னிக் என்ன அப்படின்னா அவர் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய தனி மனித மனதை காஸ்மிக் மைண்டோட ஒரு நிமிடம் தன்னுடைய எண்ண சக்தியை பயன்படுத்தி கனெக்ட் பண்ணி நமக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கலாம். அல்லது நானே என்ன பண்ணலாம், கண்ண மூடி உட்கார்ந்து என்னுடைய மனது மாஸ்டருடைய மனதோட ஒன்றி இருக்கு அப்படின்னு நானே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி பார்த்தா மாஸ்டருடைய அருள் இருந்தா அந்த டெக்னிக்கை பயன்படுத்துற அனுமதியும் அதுக்கான ஒரு கெப்பாசிட்டியும் எனக்கு இருக்கிற பட்சத்துல அது நடக்கலாம். அல்லது சிம்பிளா மாஸ்டர் தான் எல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற எண்ணத்தை அடுத்தடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தால்
இந்த டெக்னிக்கானது சர்வ சாதாரணமாக நமக்கு வந்து சேர்ந்துடும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பாபுஜி வந்து நிலையான நினைவு அப்படின்னு ஒரு சாப்டரே சத்தியோதயத்துல எழுத ஆரம்பிக்கிறார். தொடருவோம். பாபு மதன் மோகன்லால் பேசுறாரு. 1922ஆம் ஆண்டு மிக கடுமையான வார்த்தைகளில் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அது ஒரு சகோதரரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதை அவர் மீண்டும் என்னிடமே கொடுத்தார். கடுமையான வார்த்தைகளுக்காக நான் மன்னிப்பு வருகிறேன். கொஞ்சம் மதன் மோகன்லால் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஆள். ஒருத்தர் வந்து சரியா தியானம் பண்ணல, அல்லது அவருடைய நடத்தையில குறைபாடு இருந்தது, அல்லது அவர் சொன்னதை சரியா செய்யலைங்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக மிக கடுமையா வந்து அவரை திட்டி ஒரு லெட்டர் எழுதியிருக்கலாம். திரும்பி அந்த லெட்டர் அவர்கிட்டயே வந்த போது, என்ன சார் நீங்க தான் எழுதுனீங்க, இங்க பாருங்க எப்படி எழுதிருக்கீங்கன்னு காட்டின போது அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நம்ம இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு விஷயத்த திருப்பி ஞாபகப்படுத்தி பார்த்து அதுக்காக வருத்தப்படுறாரு பாபு மதன் மோகன்லால். ஏன்னா இது நடந்துட்டு இருக்கிறது 1944. அவர் சொல்ற லெட்டர் 1922 எழுதுறாரு. இதுக்கு லாலாஜி சொல்றாரு, நான் பாபு மதன் மோகன்லால் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விட்டேன். இது இப்படி பார்க்கும்போது லாலாஜி இப்படி சொல்லும் பொழுது பார்த்தா 1922ஆம் ஆண்டு மிக கடுமையான வார்த்தைகள் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அப்படிங்கிற அந்த விஷயம் அது லாலாஜிக்கே கூட எழுதிருக்கலாம், தெரியல. அல்லது ஒரு அபியாசிக்கு எழுதியிருக்கலாம், தெரியும். ஆனா 22ல அவர் எழுதியிருந்தால் ஒருவேளை லாலாஜிக்கே கூட எழுதியிருக்கலாம். நீங்க என்ன கவனிக்கல, எனக்கு சரியா செய்யல, நான் பண்ணினேன் அப்படின்னு கூட வருத்தப்பட்டு எழுதியிருந்திருக்கலாம், தெரியல. ஆனா அந்த கடுமையான வார்த்தைகளுக்காக இப்ப மனம் வருந்துறாரு. ஆனா லாலாஜி என்ன சொல்றாரு, அவர் செய்த தவறுகள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன், ஏனெனில் அவரிடம் அன்பு இருக்கிறது. இது ஒரு சூழ்ச்சி. தவறுகள் ஏன் மன்னிக்கப்படுகின்றன? அன்பினால் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப அன்பு இருந்தா தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? அப்படி கிடையாது. ஏராளமான அன்பு. அந்த அன்புனால நம்ம செய்யற பல்வேறு விஷயங்கள், நம்ம செய்யற தியாகம், நம்ம செய்யற டெடிகேட்டட் ஒர்க், இதெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம தெரியாம செஞ்ச ஒரு தவறு, நம்ம மனம் வருந்தி கொண்டிருக்கிற அந்த தவறானது மன்னிக்கப்பட்டு விடுகிறது. தமது தற்போதைய உள்நிலையை மேம்படுத்துவதில் அவர் அக்கறை கொள்ளவில்லை. அது என்னை வருத்தம் கொள்ள செய்கிறது. அவரிடம் திறமை இருக்கிறது, எனவே தன்னுடைய உள்நிலையை மேம்படுத்திக் கொள்கின்ற பொறுப்பு அவருடையது அப்படிங்கிறத சொல்ற. இப்போ எல்லா இடத்திலும் அன்பே எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்பு இருந்தா போதும், எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு. இந்த மெசேஜ் வந்து அதுக்கு அந்த இடத்துக்கு இன்னொரு விளக்கமா இருக்கு. அதாவது அன்பு மட்டும் பத்தாது, ஏன்னா அவரிடம் ஏராளமான அன்பு இருக்கிறது. அதே நேரத்துல தன்னுடைய இன்னர் கண்டிஷனை எப்படி டெவலப் பண்றது, அதை எந்த அளவுக்கு விரிவடைய வைத்துக் கொள்வது, அந்த உள்நிலைய எப்படி வந்து தொடர்ச்சியா தக்க வைத்து அடுத்த நிலைமைக்கு போறதுன்னு பாக்குறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தியானம் பண்ணோமா, முடிச்சிட்டோமா, அடுத்த வேலையை பார்த்தோமா அப்படிதான் இருக்காரு ஒழிய தொடர்ந்து அதை பற்றி ஆராய்கின்ற மனநிலையை அவர் வச்சுக்கல. அந்த அளவுக்கு அதுல அவருக்கு கன்சர்ன் இல்லை, அக்கறை இல்லை. அது என்னை வருத்தம் கொள்ள செய்கிறது. அவர்கிட்ட திறமை இருக்கு, ஆனா அந்த உள்நிலையை டெவலப் பண்ணிக்கிற பொறுப்பு அவரிடம் இல்லை. அது பொறுப்பு அவருக்கு வந்து இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப பாபுஜியோடைய விஷயம்ல மதன் மோகன்லாலுடைய இன்னர் கண்டிஷன் காட்சிக்கு வருது. அதை பத்தி அவரு சொல்றார். இது நடக்குது. மதிப்பிற்குரிய லாலாஜி, நீங்கள் பிரச்சனையை திட்டத்தை சரியாக புரிந்து கொண்டீர்கள். குறைகளை நீக்க முயற்சியுங்கள். ஆனால் பிரச்சனை என்னவெனில் அதை அவர் மீண்டும் தனக்குள் உருவாக்கி விடுவார். அந்த ஒரு மதன் மோகன்லாலுடைய உள்நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன வந்து இருக்கு, அவரு ஏன் அதை வந்து அவருடைய உள்நிலை வந்து டெவலப் ஆகல அப்படிங்கிறத பாபுஜி விஷன்ல பார்த்துட்டாரு. அதை நீங்க நீக்க முயற்சிங்கள்னு சொல்றாரு பாபுஜி கிட்ட. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க கிளீன் பண்ண அவர் மீண்டும் அதே விஷயத்தை தனக்குள்ளார உருவாக்கி விடுவார். ஏடி என்பவரோடு அவருக்கு நீண்ட கால தொடர்பு இருந்தது. அந்த சகவாசத்தின் சில விளைவுகள் இன்னும் அங்கு உள்ளன. இதனால்தான் ஆன்மீகத்துல வந்து நண்பர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டும். ஒருத்தரோடு இருக்கின்ற அந்த ஒரு விளைவு
பாருங்க, இன்னமும் அவருக்குள்ளார ஏடியுடன் அவருக்கு நீண்ட கால தொடர்பு இருந்தது. அந்த சகவாசத்தின் சில விளைவுகள் இன்னும் அவருடைய இன்னர் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம்ங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சு. மாஸ்டர் தவிர நமக்கு யாரும் ஃப்ரெண்டு கிடையாது. மாஸ்டர் தவிர யாரோட ஒரு இதோடையும் நம்ம ஒட்டி உறவாடக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். அப்ப அவங்களுடைய ஒரு பழக்க வழக்கம், அவங்களுடைய ஒரு ஆட்டிடியூடு, அவங்க உங்களுக்குள்ளார விதைக்கின்ற சில விதைகளுடைய விளைவுகள் வந்து நீண்ட காலத்துக்கு தங்கிவிட வாய்ப்பு உண்டு. ஏட்டி அவரிடம் உள்ள அனைத்தையும் அழித்துக் கொண்டே சென்றார். பாத்துங்க, பக்கத்திலேயே இருந்து அவர்கிட்ட இருந்த நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அவர் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எதிர்மறை எண்ணங்களை, பயத்தை எல்லாம் உருவாக்கிட்டார். அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள், பயம்லாம் உருவாக்கப்பட்டதுனால அவருடைய அறிந்து கொள்ளுகின்ற திறன், உணர்வு, சென்சிட்டிவிட்டியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஏடியிடம் இருந்த மனோதைரியம், மனோதிடம் பாபு மதன் மோகன்லாலை தைரியம் இழக்க செய்தது. அவரு அவரு வந்து பவர்ஃபுல் மைண்ட் போட். எப்பயுமே ஆலமரத்துக்கு அடியில புல்லு முளைக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்கு பக்கத்துல ரொம்பவும் ஒட்டி உறவாடணும், பழகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது அந்த விஷயம் குறைஞ்சிட்டே போகும். ரொம்ப புத்திசாலியா வந்து திறமையா இருக்கிற அப்பாவுக்கு புள்ள வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒண்ணும் தெரியாத பிள்ளையா இருக்கும். என்னன்னா அவரு அந்த பிள்ளைய எதுவும் செய்ய விட மாட்டாரு. தானே எல்லாம் செஞ்சு தானே முடிச்சு தானே வச்சிருவாரு. அதனால அந்த பிள்ளைக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்பா கிட்ட திறமை அதிகரிச்சுட்டே போகும். உள்ள திறமை இல்லாத போயிட்டு. இது நம்ம பல இடங்கள்ல பாக்குற விஷயம். அதேதான் அந்த சகவாசத்திலையும் நடந்திருக்கு. எல்லா விஷயத்திலையும் அவருடைய மனோதிடமானது, ஏடி என்பவருடைய மனோதிடமானது பாபு மதன் மோகன்லாலை தைரியம் இழக்க செய்தது. அவரது நிலைக்கு ஏற்ப அவருக்கு பயிற்சி அளிக்கப்படவில்லை. அவருடைய காலகட்டம் முடிகிறப்ப அவருக்கு வந்து அந்த அவரு ஏடிங்கிறவர்கிட்ட தான் இவர் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. ஏடிங்கிறவர் ஒரு ரிசெப்டராக இருக்கலாம். மதன் மோகன்லால் வந்து அவர்கிட்ட சிட்டிங் எடுத்துக்கிறவராக இருக்கலாம் லாலாஜி போன பிறகு. ஸோ அந்த சீக்வன்ஸை வச்சு அவர் சொல்றாரு, ஏடியினுடைய மனோதிடம் பாபு மதன் மோகன்லாலை தைரியம் இழக்க செய்தது. அவரது நிலைக்கேற்ப அவருக்கு பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. வேறு விதமாக சொல்வதானால் அவருடைய உள்நிலை அவருக்கு உணர்த்தப்படவில்லை. அவருடைய இன்னர் கண்டிஷன் என்னங்கிறத சொல்லாம அவரை மட்டம் தட்டியே பேசி அல்லது வந்து அவர்கிட்ட நெகட்டிவான கருத்துக்களை உள்ளுக்குள்ள அதை திணிச்சு அவரை வந்து வீணடிச்சிருக்காங்க. எனவே அது தன் இயல்பான ஒளியை பெறவில்லை. இருப்பினும் என் தரப்பிலிருந்து பாபு மதன் மோகன்லாலை நிரப்புவதில் எந்த கஞ்சத்தனமும் இல்லை. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவரை வந்து டிரான்ஸ்மிஷனால நிரப்பிக்கிட்டே தான் இருக்கேன். அவர்கிட்ட இந்த குறைபாடுகள்லாம் இருந்தாலும் அவருடைய சகவாசத்தினால இந்த மாதிரியான உள்நிலை வந்து அவருக்கு வந்து பாதிப்படைந்திருந்தாலும் அதுல உண்மையா இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் இல்லாமல் இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் கவலைப்படாம என்னுடைய சைட்ல இருந்து நான் எந்த அளவுக்கு அவரை ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்மிஷனால ஃபில் பண்ணிட்டே இருக்கேன். என்கிட்ட எந்த கஞ்சத்தனமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. 11 ஜூலை 1944 மதிப்பிற்குரிய லாலாஜி. சில பிரிசெப்டர்கள் சுய முக்கியத்துவத்திற்காக சத்சங்கத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்க முயல்கின்றனர். மற்றவர்கள் முட்டாள்தனமான முன் உதாரணமாக பணி செய்கின்றனர். அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆர்வலர்கள் மந்தமாக இருப்பார்கள். இதுவும் வந்து அங்க அன்னைக்குன்னு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது வந்து தன்னுகிட்ட வந்து அபியாசிகள் சிட்டிங் வாங்கிக்கணும் அப்படின்னு விரும்புற பிரிசெப்டர்கள் மற்றவங்கள்ட்ட போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய ரிசப்டர்கள் தான் நடத்துற சத்சங்கத்துக்கு வர்ற கூட்டத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் பல விதங்கள் பண்ணலாம். ரொம்ப லோயர் லெவல்ல அவங்களுக்கு வந்து அந்த சத்சங்கத்தினுடைய முடிஞ்ச உடனே கொடுக்கக்கூடிய உணவு வகைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அடுத்தது இந்த சத்சங்கத்துல நடந்தது பயங்கரமான விஷயம். லாலாஜி நேரா வந்தாரு, நான் வந்து அவரோட பேசினேன், நான் வந்து இந்த சத்சங்கத்து மூலமா உங்க எல்லாருக்குள்ளாரையும் இதை ஏற்படுத்தியிருக்கேன்னு ஒரு பிரபகண்டா பண்ணலாம்.
அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த சத்சங்கத்தை முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவரை கூப்பிட்டு உங்களுடைய கண்டிஷன் இந்த சத்சங்கத்துல வந்து பயங்கரமா இருந்துச்சுங்க, நீங்க நேரடியா வந்து 13வது பாயிண்ட் வரைக்கும் போயிட்டீங்கன்னு ஒவ்வொருத்தையும் ஒரு ஒரு விதமா கதை சொல்லலாம். இப்படி எல்லாம் சொல்லி தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொள்ள முயல்கின்ற பிரிசப்டர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அடுத்து லாலாஜிக்கு அடுத்தபடியா தான் தான் வாரிசு, தனக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாங்க. இப்ப இந்த சுய முக்கியத்துவத்துக்காக சத்சங்கத்தில் எண்ணிக்கையை அதிகரிக்க முயல்கின்ற அபியாசிகளை தன்னை நோக்கி ஈர்க்க முயல்கின்ற பிரிசப்டர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பிரிசப்டர்கள்ட்ட போற அபியாசிகள் என்ன ஆகுறாங்க, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அபியாசிகள் என்ன ஆகுறாங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருப்பார்கள். மந்தமாக இருப்பார்கள் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு இந்த பயிற்சி முறை எதுக்காக பண்றோம் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. கண்மூடித்தனமாக அவர் சொல்றதை செய்யக்கூடிய ஒருத்தரா மாறுவாங்க. இது ஒரு ஜாக்கிரதையான விஷயம். ஸோ நம்ம வந்து இப்ப அப்படின்னா எப்படி சார் நாங்க இப்ப எந்த பிரிசெப்டர்னு எப்படி பாக்குறது, என்ன பண்றது? அதனால சொல்றேன், டு நாட் அட்டாச் வித் பிரிசெப்டர்ஸ், அவ்வளவுதான். நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க அப்படிப்பட்ட ஒரு பிரிசெப்டர்கிட்ட போயிடுறோமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சந்தேகம் நீங்க ஒன்னே ஒண்ணுதான் யோசனை பண்ணணும். நம்ம எப்பயும் ஒரு பிரிசெப்டரை கட்டிக்கிட்டு அழுகுறோமா, அவரு சொல்றதுதான் எல்லாம், அவருதான் எனக்கு குருங்கிற மாதிரி இருக்கிறோம்னா, அவர் நல்லவரா கெட்டவரான்னு மதிப்பிட நம்மளால முடியாது. ஆனா ஜாக்கிரதையா இருக்கு. பிரிசெப்டர் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு பார்க்கப்பட வேண்டும், மாஸ்டருக்கு கொடுக்குற மதிப்பு பிரிசெப்டருக்கு கொடுக்கணும் தான். ஏன்னா நம்ம வந்து நமக்கான பயிற்சி முறைக்கான தேவையான அந்த டிரான்ஸ்மிஷன் அவர்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக. அது மாஸ்டருக்கு கொடுக்குற மரியாதையை பிரிசெப்டருக்கு கொடுக்கலாம். ஆனா மாஸ்டருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையும் மாஸ்டருக்கு கொடுக்குற முன்னுரிமையும் பிரிசெப்டருக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு பிரிசெப்டர்கிட்ட சிட்டிங் வாங்குறோம், பட் ட்ரீட் ஆல் த பிரிசெப்டர்ஸ் லைக். அடுத்தடுத்த பிரிசெப்டர்களையும் அப்படின்னா, இது ஒரு குரூப் இப்படி இருக்கு, இன்னொரு குரூப் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரிசெப்டர்கிட்ட சிட்டிங் வாங்கிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அவங்க ஒரு நாளைக்கு ஆனந்த பவன், ஒரு நாளைக்கு ஆரிய பவன், ஒரு நாளைக்கு பாலாஜி பவன் அப்படின்னு வெவ்வேறு ஊர்ல ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு டேஸ்ட் பாக்குற மாதிரி இந்த பிரிசெப்டர்கிட்ட 2 சிட்டிங், அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரெண்டு வாங்கிட்டு சும்மாவும் போக மாட்டாங்க. சார் நீங்க கொடுத்த சிட்டிங் தான் சார் அருமை, அன்னைக்கு அங்க போன சார் அவர் கொடுத்தது சரியாவே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறார்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான இடம். சில பிரிசெப்டர்கள் சுய முக்கியத்துவத்திற்காக சத்சங்கத்தில் எண்ணிக்கையை அதிகரிக்க முயல்கின்றனர். மற்றவர்கள் முட்டாள்தனமான முன்னுதாரணமாக பணி செய்கின்றனர். அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆர்வலர்கள் மந்தமாக இருப்பார்கள். இது இப்படி ஒரு டைப். இன்னொரு பிரிசெப்டர் இருக்காரு, அவர் ரொம்ப வந்து ஹைலி எஃபிஷியன்ட், ரொம்ப அடக்கமாக பணி செய்யறார், ரொம்ப அருமையான முறைகளை பயன்படுத்தி பிராக்டிஸ் கொடுக்கிறார். மேலானவர்கள் அவரிடம் வந்தனர், ஆனால் அவரால் அவர்களுக்கு பலன் அளிக்க இயலவில்லை. ஏன் பலன் அளிக்க இயலவில்லைன்னா, சமாளிக்க முடியாத அளவிற்கு அவர் தன்னுடைய பணியை அதிகரித்து கொண்டு விட்டார். அவரது பணியில் உதவக்கூடிய ஒருவரை கூட அவரால் இதுவரை தயார் செய்ய இயலவில்லை. இது வந்து 2வது கேட்டகரி. எல்லாத்தையும் தானே செய்யறேன். சில பர்ஃபெக்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு யார் சொல்றாலும் பிடிக்காது, தானே செய்யணும்னு செய்வாங்க, ரொம்ப பர்ஃபெக்டா செய்வாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அவங்கள மாதிரி பர்ஃபெக்டா செய்யக்கூடிய அடுத்த ஆளை அவங்களால உருவாக்க முடியாது, அந்த கெப்பாசிட்டி இருக்காது. எடுத்த எடுப்புலயே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தா யாரும் வரமாட்டாங்க இல்லையா? ஸோ 2 விதமான குறைபாடுகள் உள்ளவர்களும் இருக்கிறாங்கிறத பாபுஜிக்கு சொல்லி காட்டுறாரு. இதெல்லாம் வந்து பின்னாடி மெல்ல மெல்ல எப்படி நீக்கப்படுகிறது மிஷனுடைய வளர்ச்சியில அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் இப்பதான் உதாரணம். இப்போ இதெல்லாம் இப்பயும் இருக்குன்னா இருக்கு, ஆனா இதை தாண்டி இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து யாரும் ட்ரீட் பண்ணி சொல்றது கிடையாது. ஆனாலும் மிஷன் வளர்ந்துகிட்டு இருக்கு, அபியாசிகள் டெவலப் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா என்ன காரணம், என்ன பலன், என்ன விஷயத்தினால இதெல்லாம் வந்து நம்மளை பாதிக்காம இருக்கு, அதுக்கான விடைகளும் பின்னாடி படிக்க போறோம். தகுதிக்கு குறைவான நபர்களை அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி கடிதங்கள் அனுப்புங்கள். இது வந்து லாலாஜி காலத்துல, பாபுஜி காலத்துல ஆரம்பத்துல ரொம்பவும் இது ஸ்ட்ரிக்டாகவே கடைபிடிக்கப்பட்ட விஷயம். ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து சத்சங்கத்துக்கு வரணும்னா அவருடைய இன்னர் கண்டிஷனை ரீட் பண்ணி இது நல்லா இருக்குன்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சத்சங்கம் கொடுக்குற காலகட்டம்லாம் இருந்துச்சு.
அதே மாதிரி ஒரு சிட்டிங் வாங்கல 3 சிட்டிங் வாங்காத ஆளை வந்து சத்சங்கத்துல உட்கார வைக்க கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம். இப்ப 3 சிட்டிங் வாங்காட்டி பரவாயில்ல, ஒரு சிட்டிங் வாங்கியிருந்தா கூட போதும் அப்படின்னும், ஒரு சிட்டிங்கே வாங்காட்டியும் பரவாயில்ல, சத்சங்கத்துல உட்காருங்க அப்படிங்கிற முடியும் நம்ம வந்திருக்கோம். இன்னும் இப்பெல்லாம் ரொம்ப டெவலப் போயிடுச்சு, புதுசா வந்தாச்சு. 3 சிட்டிங் வாங்கினாலே அடுத்து வந்து அவர் வந்து அன்னையிலேருந்தே எஸ்என்பி கேண்டிடேட்டா முயற்சி பண்ணலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. பட் இந்த பேஸ் தான் வேறுபாடு ஆகுதே ஒழிய உள்ளார நடக்கிற வேலைகள் அதே மாதிரிதான் இருக்கு. ஆனால் அதனுடைய கைகள் எல்லாம் வந்து லிவிங் மாஸ்டருடைய பொறுப்புல விடப்பட்டதுனால அவர் வெவ்வேறு விதமாக அவற்றுக்கு வந்து சூழ்நிலையில உருவாக்கி இதெல்லாம் நடக்க வச்சிருக்காரு. ஸோ சிஸ்டத்தோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர்றாரு. உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எனக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும், ஏனெனில் உங்களுக்குள் இருந்து நான் உத்தரவுகளை பிறப்பிக்கின்றேன். இதை சொல்றாரு பாருங்க. சத்சங்கத்திற்கு ஒருவரை அனுமதிக்கும் போது அவரது உள்நிலையை உங்களுக்கு எழுதி ஒப்புதல் பெற வேண்டும் என ஜேய்க்கும் அறிவுறுத்துங்கள். எனினும் ஒருவேளை அவர் சந்திக்கும் நபரின் உள்நிலையை குறித்து அனைத்து விதத்திலும் அவர் திருப்திகரமாக உணர்ந்தால் உங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த நியதி அனைவருக்கும் பொருந்தும். நான் சொன்னதுதான் இங்கே அந்த விஷயத்தான் லாலாஜி இங்க சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பிரிசெப்டார் வந்து சத்சங்கத்துக்கு ஒரு அபியாசியை அனுமதிக்கும் பொழுது அவருடைய இன்னர் கண்டிஷன் பத்தி அவருக்கு ஒரு திருப்தி இருந்தால் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கணும். அப்படி திருப்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மாஸ்டர்கிட்ட ரைட் எழுதி இவர் கண்டிஷன் வந்து எனக்கு இதுவா இருக்கு, கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம்தான் இப்படி எல்லாம் வந்து குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சத்சங்கத்துக்குள்ளார போகும் பொழுதே வந்து நம்ம ஒரு வேறுபட்ட மனநிலையை உணர்வோம். திரும்பி திரும்பி அங்க போகணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அங்க எல்லாம் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்குது, அங்க இருக்கிறவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்குது, அங்க சர்வர்ல இருந்து அங்க வைக்கிற பாத்திரங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கிறது, அங்க பரிமாறுற உணர்வு மிக மிக வந்து ரிஃபைன்டா வந்து இருக்குது, எல்லாமே வந்து கிளியரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மீண்டும் மீண்டும் அங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னொரு ஹோட்டல்ல டேஸ்ட் இருக்கு, ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் யோசனை தான் பண்ணுவோம். டேஸ்ட் இருக்கு, ஆனா அந்த ஒரு பார்த்தாவே நல்லா இல்லை, அந்த இடமே சுத்தமா இல்லை அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். இதுதான் இங்கேயும் நீங்க ஒரு சத்சங்கத்துக்கு வருகின்ற அபியாசிகளுடைய உள்நிலைகள் எல்லாம் நல்லா பார்த்து செலக்டிவான நபர்களை கூப்பிட்டு ஒரு சத்சங்கம் வைக்கப்படும் பொழுது அந்த சத்சங்கத்துடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாவும், அங்க வர்றவங்க மீண்டும் மீண்டும் வந்து சத்சங்கத்துக்கு வரணுங்கிற தூண்டுதலையும் பெறுகிறார்கள். அந்த அளவுக்கு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டது. இந்த நேரத்தில் நீங்கள் டிகேக்கு எந்த அறிவுரை கூறினாலும் எந்த பயனும் இல்லை. அதனால நேரடியா அவருக்கு அறிவுரை கூறாதீர்கள். அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டால் அவர் அதை எதிர்கொள்வார். ஒரு ஷாக் லைஃப்ல எல்லாமே அறிவுரை கூறி பார்த்தா கேட்கலன்னா அப்புறம் ஏதேனும் ஒரு ஷாக்குக்கு அப்புறம் தான் அவங்க மாறுவாங்க. ஸோ ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டால் அவர் அதை எதிர்கொள்வார். அவரை விட என்னை நேசிக்கும் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர் உறுதியாக கண்டறியும் போது அவருக்கு புரிதல் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உண்மையான அன்பு என்பது மாஸ்டர் மீது ஒருவர் கொண்டுள்ள அன்பு அல்லது மாஸ்டர் தன் மீது கொண்டுள்ள அன்பு பற்றி அந்த ஒருவருக்கு உணர்வு இல்லாமையே ஆகும். இது ஏற்கனவே நிறைய இடத்துலயும் சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் இந்த லவ் வந்து உண்மையிலேயே டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து தான் மாஸ்டரை நேசிக்கிறோம் என்பதையோ அல்லது மாஸ்டர் என்னை நேசிக்கிறார் என்பதையோ பற்றிய உணர்வே இருக்காது. ஆனால் இந்த நிலையானது ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே உருவாகும். என்னங்க உள்ளார அபியாசியா வர்ற ஒருத்தருக்கு அப்படிதான் இருக்கு. தனக்கும் மாஸ்டர் மேல் அன்பு இருக்கிறதா ஃபீல் இருக்காது, மாஸ்டர் நம்மள நேசிக்கிறாருங்கிற ஐடியா இருக்காது. அப்ப அதுவும் இதுவும் நீங்க என்ன ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஏற்படும் என்கிறீர்கள் அப்படின்னா அது வந்து வளர்ச்சிக்கு முந்தைய நிலை. அதன் பிறகு உள்ள வந்து தெரிஞ்சுக்கிட்டு மாஸ்டரோட ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் மாஸ்டர்னால பெறப்பட்ட அந்த நன்மைகள், மாஸ்டர் நம்மளை பாதுகாக்கிற விதம் எல்லாம் தெரிந்த பிறகு உள்ளுக்குள்ளார அன்பு உருவாகி இதயம் இலகுன பிறகு திரும்பியும் பழைய நிலைமை வரும். அந்த நிலைமையில ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு ஈக்குவலா பேலன்ஸ் ஆகிறதுனால எது அன்பு செலுத்துது, எது அன்பை பெறுகிறதுங்கிற உணர்வெல்லாம் மறைஞ்சி ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஒரு நேரத்துல ஒரு நபருக்கு மட்டுமே உருவாகும்.
அத்தகைய நிலைக்கு வளர்ச்சி அடைந்த ஒருவர் மக்களை அவர் நேசிக்கிறார் என்பதையோ அல்லது மக்கள் அவரை நேசிக்கின்றனர் என்பதையோ அறிய மாட்டார். இந்த லெவலுக்கு ஒருத்தர் டெவலப் ஆயிட்டா அவரால் ஒரு நொடியில் பரம்பொருளுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அத்தகைய நபர் இந்த உலகில் இருப்பது அரிது. மேலும் அனைவரிடமும் இந்த நிலையை எதிர்பார்க்க முடியாது. இது நான் இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டுதான் லவ் ஹிம் ஹூ லவ்ஸ் ஆல், ஏன்னா லவ் ஆல் ஹூம் ஹீ லவ்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் இந்த வார்த்தைகள் இருந்து தான் வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு வந்த ஒரே ஒருத்தர் இருப்பாருன்னா அவர் தான் மாஸ்டர். அவர் ஈஸியா ஒரு பரம்பொருளோட கடவுளோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனாலும் எல்லாரையும் இது மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை சொல்லும் பொழுதே இதை விஷனா லாலாஜி பாபுஜிக்கு காட்டுறார். அந்த காட்சியின் விளக்கம், மாஸ்டர் சீடரை நேசித்தால் மாஸ்டர் அன்பராகவும் சீடர் அன்பிற்குரியவராகவும் ஆவார். சீடர் மாஸ்டரை நேசித்தால் சீடர் அன்பராகவும் மாஸ்டர் அன்பிற்குரியவராகவும் ஆவார். இரண்டு வகைகளிலும் உறைவு நிலைநிறுத்தப்படுகிறது. சீடரிடம் அன்பர் மற்றும் அன்பிற்குரியவர் என வேறுபடுத்தி காட்டும்படி கூறும்போது அவருள் அதற்கு பதில் தோன்றாத நிலையே மேலே விவரிக்கப்பட்ட உள்நிலை வளர்வதற்கான அடையாளமாகும். இதுதான் சொன்னோம். இதை யார் நேசிக்கிறார், யாரு மாஸ்டர் என் மேல அன்பு செலுத்துறாரா இல்ல நான் மாஸ்டர் மேல அன்பு செலுத்துறேனா, எது நடந்துகிட்டு இருக்குன்னு என்னாலேயே உணர முடியாத ஒரு நிலை. இது வந்ததுன்னா நாங்க சொன்ன அந்த அன்பானது வளருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு கண்டிஷனோட வரும்பொழுது இந்த நம்மளுடைய ஆன்மாவை இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்கறது, நம்மளுடைய உயிரை இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்கறதுங்கிற நிலையை பத்தியும் சொல்ல வர்றார். அதை பற்றி விசாரித்த போது அதற்குரிய லாலாஜி கூறுகிறார், உயிரை மாற்றக்கூடிய வழிமுறையை நான் உங்களுக்கு இறுதி தருணத்தில் வெளிப்படுத்துவேன். இப்பொழுதே தெரியப்படுத்தினால் குடும்ப வாழ்வின் தொல்லைகளை மனதில் கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்திவிடக் கூடும் என நான் அஞ்சுகிறேன். எப்படி ஒரு லைஃபை இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்கறது, ஏன்னா பாபுஜிக்கு இன்னொருத்தர் லைஃபை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய சுயசரிதையை படிக்கும் பொழுது தெரியும், இதுலயும் கூட பிண்டி போகும்பொழுது அது வரும். அதே மாதிரி பல நேரங்கள்ல பல மகான்கள் தன்னுடைய உயிரை இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுத்து அவரை பாதுகாத்து அவர் மூலமா வேலைகளை செய்யற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் சொல்றாரு. அந்த வித்தையை நான் உங்களுக்கு இப்ப சொல்லுவேன், ஆனா சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க இப்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க குடும்ப வாழ்வுல அல்லது மிஷன் அமைப்புல. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மனசு இது பண்ணி சரி போவோம், இன்னொருத்தருக்கு கொடுப்போம், அவராது நல்லபடியா இருக்கட்டும், நம்ம கிளம்புவோம், அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு நீங்க வந்துருவீங்களோ, எனக்கு அடுத்த வேலைகளை செய்யறதுக்கு பூமியில இருக்கிற ஒரு கனெக்ஷன் கட் ஆயிடுமோ அப்படின்னு நான் அஞ்சுகிறேன் சொல்றார். 12 ஜூலை 1944 பாபுஜி நிறுவனத்திற்கான அஸ்திவாரம் அமைக்கப்பட்ட பின்னர் ஜேய்க்கு அருகாமையில் உள்ள சகோதரர்களை அவரது சத்சங்கத்திற்கு செல்ல அனுமதிக்கலாமா கேட்கிறார். மிஷனுக்கான ஒரு இது போட்ட பிறகு, ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்கின பிறகு, அதுக்கப்புறமாவது ஜே என்பவர் வீட்டுக்கு சத்சங்கத்துக்கு போக சொல்லி அங்க இருக்கிற அபியாசிகளுக்கு நான் அறிவுரை சொல்லலாமா அப்படின்னா வேணாங்கிறார் லாலாஜி. வேண்டாம், அவர்களை அவர் கெடுத்து விடுவார், மேலும் அவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு தன்னுடன் இணைத்து கொள்ள முயல்வார். இது அந்த சுய முக்கியத்துவம் உள்ள ரிசெப்டர் அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி ஆள்ல ஒருத்தர் இந்த ஜே. ஸோ நீங்க அவர் வீட்டுக்கு சத்சங்கத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, மெல்ல மெல்ல அவங்கள மெல்ல தாம் பக்கம் இழுத்துக்கிட்டு தன்னோட இணைத்து கொண்டு ஒரு தனியாக இயங்க முயற்சி செய்வாரே ஒழிய அந்த நீங்க உருவாக்குற அந்த அமைப்பு தொடர்ந்து வளர்றதுக்கு, அதோட நின்று பணியாற்றுவதற்கு அவர் உதவி செய்ய மாட்டார். அதனால அது மாதிரி ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு பாபுஜி. ஒரு எண்ணம் என் மனதில் எழுந்தது. அதாவது இதுவரை என்னுடைய நோக்கம் நிலைநாட்டப்பட்ட மரபிற்கேற்ப என் சக தோழர்களிடமிருந்து உதவி பெறுவதற்கு பதிலாக அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதாகவே இருந்து வருகிறது. கடவுள் மட்டுமே எதிர்காலத்தை பற்றி அறிவார்.
நிலைநாட்டப்பட்ட மரபு அப்படின்னா வழி வழியா வர்ற அந்த ஒரு லீனேஜ். அதுல வந்து என்னன்னா, ஒரு குருநாதர் இருக்கிறாரு அப்படின்னா மற்றவர்கள் அவருக்கு உதவி செய்யணும். மற்றவர்களிடமிருந்து உதவி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பணிவிடைன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு எல்லாம் மத்தவங்க செய்யணும். அவர் வந்து ஒரு வேலையை மட்டும் செய்யறவரா இருப்பாரு. அந்த மத்ததெல்லாம் வந்து அந்த காலத்துல குருவுக்கு பணிவிடை செய்யறதுன்னு இருந்துச்சுல்ல, அது மாதிரி இருந்தது. ஆனா என்னுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, அது போல என் தோழர்களிடமிருந்து உதவி பெறுவதற்கு பதிலாக அவர்களுக்கு நான் உதவ வேண்டும் என்பதாகவே இருந்து வருகிறது. அது வந்து இந்த நிலைநாட்டப்பட்ட மரபிற்கு கொஞ்சம் எதிரானதா இருக்கே. கடவுள் மட்டுமே எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அறிவார். நான் வந்து அதுல இருந்து வேறுபட்டு இருக்கிறேனே அப்படின்னு பாபுஜிக்கு ஒரு குழப்பம். அப்ப வந்து லாலாஜி சொல்றாரு, அப்படி கிடையாது. நீங்கள் அத்தகைய மரபை நிலைநாட்ட வேண்டிய தேவையில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி அப்படிங்கிறத சொல்றாரு. பாபு மதன் மோகன்லால் திரும்பி அவருக்கு இந்த பழைய பிரச்சனை நான் அடிக்கடி சொல்லிட்டே வருவேன். எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, அவருக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற விஷயம் இன்னமும் அவரை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒண்ணு சொல்லி முடிச்சோம்னா அந்த விஷனா வந்து பாபுஜிக்கு காட்டுறதும், பாபுஜி அந்த விஷயம் நான் ரியலைஸ் பண்றேன், அது இப்படிதான் இருக்குன்னு மதன் மோகன்லாலுக்கு சொல்றப்பையும் அவருக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு அவருக்குள்ளாரையே ஒரு வருத்தம் வருது. ஏன் எனக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிய மாட்டேங்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், அது ஏன் என் பார்வைக்கு வரலன்னு டைரக்டா லாலாஜி கிட்ட கேட்கிறார். லாலாஜி சொல்றார், அது மாஸ்டரை எப்போதும் தன்னை நோக்கி இருக்கின்ற சீடரின் திறனே ஆகும். ஒருத்தருக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியுது அப்படின்னா அது என்னுடைய கெப்பாசிட்டி கிடையாது. நான் வந்து எல்லாருக்கும் ஒன்னாதான் கொடுக்குறேன். அப்ப அது யாருடைய திறமை அப்படின்னா சீடருடைய திறமை. ஒரு கண்ணாடியா இருக்கு. சூரியன் வந்து சூரியனுடைய வெளிச்சம் ஒரே மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு மிரரா இருக்கிற பட்சத்துல வர்ற வெளிச்சத்தை இந்த பக்கம் விடாம திருப்பி அனுப்புது. ஒரு சாதாரண கண்ணாடியா இருக்கிறப்ப அந்த பக்கம் என்ன இருக்குதோ அது அப்படியே இந்த பக்கம் அனுப்புது. ஆனா ஒரு லென்ஸா இருக்கிறப்ப அந்த பக்கம் இருக்கிற விஷயத்த குவித்து இந்த பக்கம் வந்து ஒரு பேப்பரை எரிய வைக்குது. இதெல்லாம் சூரிய ஒளியுடைய திறனா அந்த கண்ணாடியினுடைய திறனா? கண்ணாடி. அதுதான் அவர் சொல்றாரு. ஒரு மாஸ்டரை தன்னை நோக்கி ஈர்க்கின்ற சீடரின் திறனே அது. மேலும் இந்த திறமை முன்பே பல நிலைகளை கடந்திருக்கும் சீடரிடம் வளர்கின்றது. ஆல்ரெடி வந்து அவர் பல நிலைகளை கடந்தவராக இங்க வந்திருக்கலாம் ஒவ்வொரு பிறவிலையும். அல்லது இப்பயே வந்து அவர் தியானத்துல சேர்ந்த பிறகு பல்வேறு உள்நிலைகளை தாண்டி பல்வேறு புள்ளிகளை தாண்டி வந்திருக்கலாம். அதனால அவருக்கு இந்த விஷன் கெப்பாசிட்டி வந்து டெவலப் ஆயிருக்கலாம். மாஸ்டர் அத்தகைய சீடருக்கு பதிலாக அந்த இடத்தில் வேறொருவரை விரும்பினாலும் அவரை ஒதுக்கி தள்ள முடியாமல் நிர்பந்திக்கப்படுகிறார். இப்ப லாலாஜிக்கே வந்து வேற ஒருத்தருக்கு இந்த விஷயம் எல்லாம் காட்டணும், இவரு வேண்டாம்னு நினைச்சா கூட அது நடக்காது. இவரு செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா கட்டாயமாக பாபுஜிக்கு அது தெரிஞ்சிருங்கிற அளவுக்கு அவர் வந்து நிர்பந்திக்கப்படுகிறார். மூணாவது விஷயம், இது கடவுள் கொடுத்தது, இந்த விஷயம் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ட்டு. பாத்துங்களேன் எந்த அளவுக்கு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கு ஆன்மீகத்துலன்னா நீங்க மாஸ்டர்கிட்ட வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. மாஸ்டர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுக்குறேன். ஆனா இது வந்து தனிப்பட்ட முறையில ஒரு சீடன் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார், அவருடைய உள்முக நிலை எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, அவர் வந்து எந்தெந்த நிலைகளை எல்லாம் கடந்து இங்க வந்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் எப்பயும் மாஸ்டரை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதை பொறுத்து இதெல்லாம் நடக்குது. அதனால எனக்கு எதிரான ஆட்சேபனை நியாயமற்றது. நீங்க திருப்பி திருப்பி இதான் சொல்லிட்டு இருக்கீங்க, இது வந்து நியாயம் இல்லை. எனக்கு எவரிடமும் விரோதம் இல்லை. நீங்க முக்கியம் இல்லைன்னு நான் நினைக்கிறது இல்லை. நீங்கள் அடிக்கடி என் முன் வைக்கும் கருத்துக்களுக்கு இதுவே பதிலாகும் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு வருத்தம் இருந்ததுன்னா யாருக்காவது மாஸ்டர் என்னை கவனிக்கவே இல்லை, மாஸ்டர் வந்து அவரை மட்டும்தான் கவனிக்கிறாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை லாலாஜி கொடுத்திருக்காரு. இதோட இன்னைக்கு இருக்கட்டும். அப்ப வந்து இத சொல்லிட்டு மதன் மோகன்லாலை பத்திய கண்டிஷன்லாம் என்ன, எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி சொல்றாரு லாலாஜி. இதை நம்ம நாளைக்கு படிப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு சொல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.